மார்ச் 27 இந்தியன் சினிமாவே ஆவலோட எதிர்பார்த்திருக்க ஒரு நாள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 பெரிய படம் அந்த ஒரே நாள்ல வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்ல என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன். இந்த படம் வந்து மார்ச் 27 வரும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால அஃபிஷியலா வந்து மார்ச் 27 வீர தீர சூரன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல யார் ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் சாரும், அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார், சூரஜ் வெஞ்சமுட்டு சார். இவங்க 3 பேருமே வந்து பவர் பேக்டு ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, எஸ்.யு. அருண்குமார் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், ரைட்டர் இருக்கிறதுனால தமிழ் சினிமாவே இந்த படத்தை ஆவலோட எதிர்பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளம் சினிமாவில் லூசிஃபர் 2 எம்புரான் அப்படிங்கிற இந்த படம் வருது. இந்த படம் பார்ட் 1 வந்து ஆல்ரெடி செம்ம ஹிட்டு. எனக்கே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரைட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரோட ஆக்டிங் செமையாக இருக்கும் இந்த படம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் மலையாள இண்டஸ்ட்ரி ரொம்ப அவளோட வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிதின் அவர்கள் தான் வந்து ஸ்டார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டைரக்ஷன் வெங்கி குடும்பலா அப்படிங்கிற இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராபின்ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவிஸ் மேக்கர் வந்து தயாரிக்கிறதுனால இந்த படம் அங்கே ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிய வருது. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் மேட் 1 வந்து பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது வந்த ஒரு படம். கிட்டத்தட்ட டிராகன் ஃபீல்டில் இருக்க ஒரு படம்னே சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலேஜ் மூவி. இப்போ மேட் ஸ்கொயர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஒரே ஒரு படம் தான் வருது, சிக்கந்தர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச படம், சல்மான் கான் சாரோட படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்ஷன் நம்மளோட ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிறதுனால இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மொத்தமாக 5 படம் ரிலீஸ் ஆகுது. என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன், லூசிஃபர் 2 எம்புரான், ராபின்ஹுட், மேட் ஸ்கொயர் அண்ட் சிக்கந்தர். இந்த 5 படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறனால பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்தியன் சினிமாவில் இருக்க எல்லா ரசிகர்களுக்குமே இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கெல்லாம் அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. நான் ஒரே ஒரு படத்துக்கு தான் போகிறேன், வீர தீர சூரன். உங்களுக்கு எந்த படத்துக்கு போவீங்க? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.